சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சீசனை பாத்தீங்கன்னா எப்ப வருது எப்படி வருது என்ன மாறுதுன்னு கூட தெரியல. டக்குன்னு வந்து மழை வருது, வெயில் அடிக்குது. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபியா போடலான்னு தான் இன்னைக்கு இந்த சாட் ரெசிபி பண்ண போறோம். சாட் வந்து இன்ஸ்டன்டான ஒரு சாட்டுங்க. இந்த சாட் வந்து நீங்க எங்கேயுமே சாப்பிட்டுருக்க முடியாது, கடையில போனாலும் சாப்பிட்டுருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு வந்தா தான் சாப்பிட முடியும், நம்ம சேனலுக்கு வந்தா தான் சாப்பிட முடியும். வாங்க அந்த சாட் ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் தயிர் சேர்த்து செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாட் செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ரவை, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம செய்ய போற சாட் வந்து பப்படி சாட் மாதிரியே இருக்கும். ஆனா அந்த பப்படி எல்லாம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது அதை விட சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. மாவு கரெக்டா சப்பாத்தி மாவு பதத்துல இருக்கணும். இப்ப மேல கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். அதுல இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமா காமிக்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே மொத்தமா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு 200 கிராம் மாவுல இவ்வளோ பீசஸ் வந்திருக்கு. இப்ப எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணும் போதே ஆயில் சூடாயிடுச்சு. இப்ப வந்து ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பூரி மாதிரி உப்பலைன்னா நீங்க கவலையே பட தேவையில்ல. இருந்தாலும் நம்ம போட்டது அவ்வளோ சூப்பரா உப்புதுங்க. பூரியா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் போல. எப்படி சூப்பரா உப்பி இருக்கு பாருங்க. நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்ப வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே பொரிச்சுட்டு மொத்தமா காமிக்கிறேன். நம்ம போட்டது எல்லாமே பூரி மாதிரி வந்துருச்சு. அது எல்லாமே மேல உடைச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பப்படி மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அழுத்தும் போது நமக்கு பூரி மாதிரி வராது, பப்படி மாதிரியே கிடைக்கும். அப்பதான் பப்படி கிடைச்சிச்சுன்னா தான் உங்களுக்கு கீழே வந்து தயிர் சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுப்போடு இருக்கும், ஊறிடாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன். இப்ப பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு உப்பலா கிடைக்காது. நல்லா கோல்டன் கலர்ல அச்சீவ் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, பூரியா உப்பவே இல்லை. நம்ம வந்து இந்த ஃபோர்க் வச்சு அழுத்தினதுனால இந்த மாதிரி உப்பலா கிடைக்காது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது நல்லா கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் சூடு ஆறணும்னா உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரியும் ரெடியா இருக்கு, பப்படியும் ரெடியா இருக்கு. உங்களுக்கு பப்படியை உடைச்சு காட்டுறேன்னு சொன்னேன்ல, பாருங்க சத்தம் கேக்குதா? எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. பூரியும் நல்லா இருக்கு. பட் வந்து இதையும் உடைக்க தாங்க போறோம். இது தனியா இருக்கட்டும். ரெடி பண்ணி வச்சிருக்க பப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 4 ரெடி பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்க வேக வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பொடியா நறுக்குன தக்காளி. சில பேருக்கு வந்து தக்காளி பிடிக்காது, அதனால கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க பிடிக்காதவங்க. கிரீன் சட்னி. இந்த கிரீன் சட்னியும் ரெட் சட்னியும் வந்து நான் வீடியோல ஏற்கனவே போட்டிருக்கேன். கிரீன் சட்னி, ரெட் சட்னி ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த சட்னி வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து கிளியரா சொல்லியிருக்கேன். காரம் வந்து கூடுதலா வேணும்னா அந்த கிரீன் சட்னியை அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ரெட் சட்னி. இப்ப தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, கடைசியா தயிர் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மாதுளம்பழத்தை உதிர்த்து வச்சிருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓமப்பொடி. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரியா அப்படியே உடைச்சு போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் தயிர், கொஞ்சமா மிளகா பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். தயிர் நான் சேர்க்க சொன்னேன், அதுல வந்து எம்டி தயிர் சேர்த்துறாதீங்க. ஒரு 4 டீஸ்பூன் சுகர் கலந்து நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ கடைசியா கொஞ்சம் ஓமப்பொடி, அவ்வளவுதான். இது மேல நீங்க ஆனியன் கூட சேர்த்துக்கலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், சாட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.